தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விசில் சின்னத்தை பிரபலப்படுத்தக்கூடிய விதமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அனைவரும் விசில் சின்னம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தொப்பியை அணிந்து வந்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அனுமதி சீட்டை பொறுத்தவரை அதில் QR கோடு இருக்கின்றது. யாரும் ஏமாற்றி விட்டு உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் 4998 பேர் தான் என்ற தகவலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திலே வழக்கம் போன்று விஜய்க்கென்று தனியாக அவர் சென்று வர ஒரு பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தாவேகாவினுடைய தொண்டர்கள் சென்று வருவதற்கு ஒரு பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்குன்று மீது யாரும் ஏறிவிடக் கூடாது என்பதற்கான பாதுகாப்பு நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாகவே இந்த பகுதியிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடைமுறைகள் போதுமானதாக இருக்கின்றதா என்பதை எல்லாம் கண்டறிந்த பிறகுதான் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரை இந்த முறை 4 முனை போட்டியாக இருக்கின்றது என்றாலும் தாவேகா 3வது நிலையில் இருந்து இந்த போட்டி களத்தை எதிர்கொள்வதாக பார்க்கப்படுகின்றது. திமுக அதிமுக கூட்டணிகள் தமிழக வெற்றி கழகம் தனித்து தேர்தலை சந்திக்கப் போகின்றது என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைய கூட்டம் நடைபெறுகின்றது. எனவே தாவேகா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாங்க போகின்ற வாக்குகள் எந்த அளவு தாக்கத்தை தமிழக அரசியல் களத்திலே ஏற்படுத்த போகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்றன. விஜய் எந்த கட்சியினுடைய வாக்குகளை வாங்க போகின்றார் என்று பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கருத்தை சொல்லி வருகின்றார்கள். ஒரு கட்சி எங்கள் வாக்கு அல்ல, அது அந்த கட்சியினுடைய வாக்கு என்று சொல்லுகின்றது. அந்த கட்சி எங்கள் கட்சியினுடைய வாக்கை விஜய் வாங்க போவதில்லை, விஜய் வாங்க போகின்ற வாக்குகள் எல்லாம் மற்றொரு கட்சியினுடைய வாக்குகளாகத்தான் இருக்கும் என்று மாறி மாறி தங்கள் மீது விமர்சனங்களை கருத்துக்களை விஜயினுடைய இந்த வாக்குகள் தொடர்பான விவரங்களை எல்லாம் சொல்லி வருகின்றார்கள். எனவே விஜய் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பதும் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளக்கூடிய முதல் பேரவை தேர்தல், முதல் தேர்தல். அந்த அடிப்படையிலே தாவேகா தேர்தல் அறிக்கை உள்ளிட்டவற்றை எல்லாம் தயார் செய்திருக்கின்றார்கள். விஜயை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களை சந்தித்து தாவேகாவினுடைய விசில் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான ஒரு முயற்சியில் தான் விஜய் ஈடுபட்டிருக்கின்றார். தாவேகாவை பொறுத்தவரை விஜய் ஒரு தனிப்பெரும் நட்சத்திரமாக அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராகவும் அவர் மட்டும்தான் இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்வதற்கான ஒரு தேவை விஜய்க்கு இருக்கின்றது. ஆனால் கடந்த ஆண்டு நடைபெற்றிருந்த அந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு சிறிய தேக்க நிலை ஏற்பட்டது. விஜய் தொடர்ந்து மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் விஜய் அந்த நிகழ்வுக்கு பிறகு, துயர சம்பவத்திற்கு பிறகு தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடாமல் இருந்தார். அவருடைய கட்சி நிர்வாகிகளும் மிகப்பெரிய மனச்சோர்வுடன் இருந்தார்கள். அதன் பிறகு அதிலிருந்து மீண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டம், புதுச்சேரியிலே நடைபெற்ற கூட்டம், அவ்வப்பொழுது மாமல்லபுரத்திலே நிர்வாகிகள் சந்திப்பு என்று விஜய் மீண்டும் தன்னுடைய அரசியல் பயணத்தில் வேகமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் இன்றைய சேலம் சீலநாயக்கன்பட்டி சந்திப்பு பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டமும் அமைந்திருக்கின்றது. எனவே தாவேகா இந்த தேர்தலிலே ஒரு வலுவான மும்முனை போட்டியை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். தாவேகாவினர் பேசும்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்களுக்கு வாக்குகள் இருக்கின்றன, தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் அட்டைகள் இருக்கின்றதோ ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஒரு வாக்கு என்று வைத்தாலே எங்களுடைய வாக்குகள் என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள், பெரிய அளவில் பெண்களுடைய வாக்குகள் வரப்போகின்றது என்ற கருத்தை எல்லாம் சொல்லி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.